ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டீச்சர்ஸ் டே கிஃப்ட் தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நான் கட் பண்ணி போர்டு செஞ்சு இந்த டேபிள் செஞ்சுருக்க மாதிரி செஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒட்டிக்கோங்க. அது நல்லா டைட்டாக ஒட்டிக்கணும், இல்லைன்னா கீழே ஊந்துடும். டீச்சர்ஸ்ட்டு கொடுக்கும் போது கீழே ஊந்துடும். ஸோ நல்லா டைட்டாக ஒட்டி வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் டிலே ஆகிருப்பேன், ஸோ சாரி. இந்த மாதிரி கம் போட்டு ஒட்டிக்கோங்க. ஃபெவிகாலில் செல்லோ டேப் கூட போட்டு ஒட்டிக்கலாம், இல்லை டபுள் டேப் கூட போட்டு ஒட்டிக்கலாம். அதை வச்சு ஒட்டிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பிளாக் போர்டு தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி அட்டையில் ஏதாச்சும் பேப்பர் ஒட்டிக்கிட்டு இந்த மாதிரி பண்ணுங்கள். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பண்ணத்துக்கு. இப்போ நம்ம பிளாக் போர்ட் செய்ய போகிறோம். வாங்க, பாக்ஸ் ஷேப்பில் ரெக்டாங்கிள் ஷேப்பில் போட்டுக்கின்னு அதில் உள்ள பிளாக் கலரில் அடிக்கணும் கலரு. வாங்க செய்யலாம். இந்த மாதிரி கலர் வச்சுக்கணும் உள்ள. இந்த மாதிரி நல்லா டாட்ஸ் தெரியக்கூடாது, அந்த மாதிரி அடிச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு நானே செஞ்ச ஒரு டீச்சரை ஒட்டிக்க போகிறோம். வரைஞ்சி கலர் அடித்து கட் பண்ணி ஒட்டினது. அப்புறம் ஹாப்பி டீச்சர்ஸ் டேன்னு அந்த போர்டில் எழுதிக்கணும். இந்த மாதிரி எழுதிக்கணும். அப்புறம் இந்த ஒரு நோட்ஸ் மாதிரி எழுதி வச்சுக்கினேன்னா ஏபின்னு ஒரு நோட்ஸ் எழுதி வச்சுக்கினேன் டேபிளில். நெக்ஸ்ட்டு கீழே இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஒரு லெட்டர் மாதிரி எழுதி கொடுத்துருக்க போகிறோம். இதுதான் க்ரீட்டிங் கார்டு காய்ஸ். நல்லா இருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போடணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.